ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதற்கு உதாரணமாய் வாழ்ந்து வரும் சிவகங்கை அருகே உள்ள கல்லல் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இயற்கை ஆர்வலர்களின் முயற்சியால் கோடை விவசாயத்தை நல்லேறு பூட்டி தொடங்கியுள்ளனர். தமிழக கிராமங்களில் முன்பு 3 போக விவசாயம் செய்யப்பட்டது. பின்னர் சீமை கருவேல மரங்கள் வளர்ச்சி, கண்மாயில் தூர்வரப்படாதது, வரத்து கால்வாய் ஆக்கிரமிப்பு போன்ற காரணங்களால் நீர்வரத்தினின்றி விவசாயம் பாதிக்கப்பட்டது. இதனால் பலரும் வெளிவேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் ஒரு சிலர் மட்டும் விவசாயத்தை கைவிடாமல் ஒருபோக நெல் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே உள்ள வேப்பங்குளம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நல்லேறு பூட்டி விவசாயம் செய்கின்றனர். இயற்கை ஆர்வலர்களின் முயற்சியால் கிராம மக்கள் ஒத்துழைப்புடன் கண்மாயில் உள்ள சீமை கருவேல மரங்களும் கால்வாய் ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்பட்டன. இக்கிராமத்தில் உள்ள 4 கண்மாய்களும் சங்கிலி தொடராக இணைக்கப்பட்டதால் இப்பகுதியில் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்தது. இதனையடுத்து விவசாயம் செய்ய வேண்டிய கிராமத்தில் உள்ள 22 ஏக்கர் விவசாய நிலங்களை சுற்றி கிராம மக்களின் பொதுநிதியில் இருந்து கம்பிவேலி அமைக்கப்பட்டது. முதற்கட்டமாக பாரம்பரிய முறைப்படி மாடுகளை கொண்டு ஏர்பூட்டி நிலத்தை